தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். குறிப்பறிந்தேன் உடலோடு உயிர்கூடிச் செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை, மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே. உயிர்கள் உலகத்தில் வினைப்பயனால் பிறவி எடுக்கும் காரணத்தை தெரிந்து கொண்டேன். உயிர்களின் மேல் கொண்ட பெரும் கருணையால் அவர்கள் எடுக்கும் உடலோடு உயிராக இறைவனும் கலந்திருப்பதை தெரிந்து கொண்டேன். தேவர்களுக்கெல்லாம் மிக பெரிய தேவனான இறைவன் தன்மீது தூய்மையான அன்பு கொண்ட உயிர்களுக்கு தடையேதும் செய்யாமல் உடனே அவர்களின் உள்ளத்தில் புகுந்து வீற்றிருப்பதையும் தெரிந்து கொண்டேன். இவையெல்லாம் படிப்பதின் மூலமாகவோ அல்லது கேட்பதின் மூலமாகவோ கற்றுக்கொள்ள முடியாத பேரறிவு ஞானத்தை இறைவனது அருளால் கற்றுக்கொண்டேன் என்பதாக திருமந்திரத்தின் பாடலின் பொருள் அமைந்துள்ளது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த சிவானந்த லகரியின் 45வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். தந்தக ஷாக்கி ஷிகான் விதைர் விஜவரைஹி சம்சேவிதே சாஸ்வதே சௌக்கியா பாதினி கேத பேதினி சுதாசாரைஹி ஃபலைர் தீபிதே சேதக பக்ஷி ஷிகாமனே த்யஜ விருதா சஞ்சார மன்யைரலம் நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே விகாரம் குரு. தொடர்வது பாடலின் பொருள். சேதக பக்ஷி ஷிகாமனே, தலை சிறந்த மனமாகிய பறவையே, சந்தக ஷாக்கி ஷிகான் விதைஹி, ஷாக்கைகளாகிற கிளைகளையும் உபநிடதங்கள் என்கிற உச்சிகளையும் உடையதாயும், த்விஜரைகி பிராமண சிரேஷ்டர்களாகிய பறவைகளால், சம்சேவித்தே நன்கு நாடப்பெற்றதாயும், சாஸ்வதே அழிவற்றதாயும், சௌக்கியாபாதினி இன்பத்தை தருவதாயும், கேத பேதினி துன்பத்தை போக்குவதாயும், சுதாசாரைகி அமிர்தத்திற்கு ஒப்பான ரசமுள்ள, ஃபலைகி தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்னும் பழங்களுடன், தீபிதே பிரகாசிப்பதாயும் உள்ள மரத்தில் விளங்கும் சங்கர பாத பத்ம யுகலி நீடே, பரமசிவனுடைய 2 திருவடி தாமரைகள் ஆகிற கூட்டில் நித்தியம் இடைவிடாது விகாரம் குரு விளையாடுவாயாக. விருத்தா சஞ்சாரம் த்யஜ வீணாக அலைவதை விட்டுவிடு. அன்யைகி அலம் வேறு விதமான அலைச்சல்கள் போதும். தொடர்வது பாடலின் தெளிவுரை. இப்பாடலில் இறைவனின் திருவடியை கூடாகவும் அதில் உறையும் பறவையாக மனதையும் ஒப்பிடுகிறார். தலை சிறந்த மனமாகிய பறவையே, சாக்கைகளாகிற கிளைகளையும் உபநிடதங்கள் ஆகிய உச்சிகளை உடையதாயும், நன்கு வேதம் ஓதுகின்ற பிராமணர்களாகிற பறவைகளால் நன்கு நாடப்பெற்றதாயும், அழிவற்றதாயும், இன்பத்தை தருவதாயும், துன்பத்தை போக்குவதாயும், அமிர்தத்துக்கு ஒப்பான ரசமுள்ள, தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்னும் பழங்களுடன் பிரகாசிப்பதாயும் உள்ள மரத்தில் விளங்கும் பரமசிவனுடைய 2 திருவடி தாமரைகள் ஆகிற கூட்டில் இடைவிடாது விளையாடுவாயாக. வீணாக அலைவதை விட்டுவிடு. வேறு விதமான அலைச்சல்கள் போதும் என்று கூறுகிறார். இதே கருத்தையே ஆதிசங்கர பகவத்பாதர் தமது சௌந்தரிய லகரியின் 10வது பாடலில் தாரா சாரைகி சரண யுகலாந்தர் விகலிதைகி என்கிறார். மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சகசிராரம் வரையில் தேவிக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களையும் பூஜைகளையும் சொல்லி, இவ்வாறு சதாசிவனுடன் உறையும் தேவியின் 2 திருவடி தாமரைகளிடையே பெருகும் அமுதப் பெருக்கானது உடலின் 72,000 நாடிகளையும் நனைப்பதால் சாதகன் மனம் வாக்கு காயத்தினால் பலம் பொருந்தியவனாக சிரஞ்சீவியாக விளங்குகின்றான். பக்ஷி ஷிகாமனே என்று கூறுவதன் மூலம் மனது ஒரு சிறந்த பறவைக்கு ஒப்பிடப்படுகிறது.
அது ஏன் வீணில் இங்கும் அங்கும் அலைந்து களைப்புற்று கஷ்டப்பட வேண்டும்? அதற்கான பாதுகாப்பும் இன்பமும் கூட்டில் உள்ளது. இறைவன் திருவடியே அக்கூடு, அங்கே ஆனந்தமாய் இருக்கட்டும் என்பதாக நிறைவு செய்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதர். சிவபெருமானின் திருவடி என்னும் கூட்டில் பாதுகாப்பாக உள்ள மனதை குறித்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம். சந்தஷாகி ஷிகான்விதை சந்தஷாகி ஷிகான்விதை விஜவரை संसेविते शाश्वते द्विजवरै संसेविते शाश्वते सौख्याबाधिनी केतभेदिनी सौख्याबाधिनी केतभेदिनी सुधा सारै बले दीपिते सुधा सारै बले दीपिते चेतः पक्षिशिखामणे चेतः पक्षिशिखामणे जयवृत सञ्चारमन्नीरलं त्यजव्रत सञ्चारमन्नीरलं नित्यं शङ्कर पादपद्मयुगळे नित्यं शङ्कर पादपद्मयुगळे नीडे विकारं कुरु नीडे विकारं कुरु नीडे विकारं कुरु. சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் புகழ்த்துணை நாயனார். புகழ்த்துணை நாயனார் வேத ஆகம முறைப்படி இறைவனுக்கு பூஜை செய்து வந்த சிவாச்சாரியார். பஞ்சத்தின் விளைவாக அவரது குடும்பம் பட்டினியில் வாடியது. அந்நிலையிலும் தவறாது சிவத்தொண்டு புரிந்து வந்தார். ஒரு நாள் அவர் பசியால் உடல் மிகவும் தளர்ந்த நிலையில் திருமஞ்சன தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தள்ளாடியபடியே கருவறையுள் நுழைந்தார். பசி மயக்கத்தில் கை நடுங்க நீர் நிறைந்த குடத்தை அப்படியே சிவலிங்கத்தின் மீது போட்டுவிட்டு மயங்கி விழுந்தார். அவ்வாறு மயக்கமடைந்த நிலையில் இருக்கும் போது சிவபெருமான் அவருடைய கனவில் தோன்றி பஞ்சம் தீரும் வரையிலும் அவருக்கு தினமும் ஒரு பொற்காசு கிடைக்கும் என்று அருளினார். சிவபெருமானின் அருளால் அன்றாடம் கிடைத்த பொற்காசுகளை கொண்டு தவறாமல் சிவத்தொண்டு புரிந்து வந்து பேறு பெற்றார் புகழ்த்துணை நாயனார். நாமும் நமது அன்றாட வாழ்வில் இடைவிடாமல் சிவத்தொண்டு புரிவோம், சிவனருளில் திளைப்போம். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருமந்திர பாடலையும் பொருளையும் அனுபவித்து சிவானந்த லகரியின் 45வது பாடலை இயலாகவும் இசையாகவும் கேட்டு 63 நாயன்மார்கள் வரிசையில் புகழ்த்துணை நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.